மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஃபார்மேட் பெயிண்டரோட கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். ஃபார்மேட்டிங்கை காப்பி பண்ணுறதுக்கு ஆல்ட்டு கண்ட்ரோல் சி, அதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஆல்ட்டு கண்ட்ரோல் வி. இதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் செஞ்சு பார்க்கலாம். இதில் உள்ள ஃபார்மேட்டிங் எனக்கு இது கீபோர்ட் ஷார்ட்கட்ஸுக்கு வேணும். இதை செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ கீபோர்டில் காப்பி பண்ணுறதுக்கு ஆல்ட்டு கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எதில் வேணுமோ அதுக்கு மேலே கர்சரை வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்மேட்டிங் காப்பி ஆயிரும். அதே மாதிரி தான் இப்போ எனக்கு இந்த லைனோட டு காப்பி தி ஃபார்மேட்டிங்கோட அந்த ஃபார்மேட்டிங் மட்டும் எனக்கு இந்த டு பேஸ்ட் தி ஃபார்மேட்டிங்க்கு வேணும். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஆல்ட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் தான் அதை நான் பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஆல்ட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி இப்போ இது வந்துருச்சு பாருங்கள். இதே இந்த ஆல்ட்டு கண்ட்ரோல் சியில் உள்ள ஃபார்மேட்டிங் ஆல்ட்டு கண்ட்ரோல் விக்கும் வேணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஆல்ட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து அந்த ஃபார்மேட்டிங்கை காப்பி பண்ணிவிட்டு எந்த இதில் வேணுமோ அதில் வச்சுட்டு அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்மேட்டிங் இதுலேயும் அப்ளை பண்ணிடுறேன்.